அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்கும் சென்னை செனார்ஜி கிங் ஜெய்சி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று 587வது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு, ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு யாருடைய பங்கு அதிகம் தேவை. அருமை நண்பர்களே, இதை சொல்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டாக ஒரு நாட்டை நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். 1959ஆம் ஆண்டு சிங்கப்பூர் நாட்டின் முதல் பிரதமராக லீ குவான் பொறுப்பேற்றுக்கிறார். அவர் பொறுப்பெடுத்துக்கும் போது அந்த நாட்டுடைய நிலைமை என்னென்னா, எந்த வளர்ச்சியும் இல்லை. தொழில் வளர்ச்சி இல்லை, இராணுவ வளர்ச்சி இல்லை, கல்வி வளர்ச்சி இல்லை, எதுவும் இல்லாமல் இருந்தது. அவர் சில முக்கியமான முடிவுகளை எடுத்தார். ஒன்று, சட்டங்கள் மிக கடுமையாக்கினார். அந்த சட்டத்தை யார் கடைபிடிக்கலைனாலும் தண்டனை உண்டு. அது அமைச்சராக இருந்தாலும். 1980 மூத்த அமைச்சர் ஒருவர் மேலே அடுத்த நாள் விசாரணை சொன்னோன்னே முதல் நாளே அவர் தற்கொலை செய்து இறந்து விட்டார். அப்போனா சட்டம் எவ்வளோ கடுமையாக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, படைபலம், இஸ்ரேல் போன்ற வெளிநாட்டிலேருந்து விமானங்கள், இராணுவ டேங்கிங் எல்லாம் வாங்கினார். தொழில் வளர்ச்சியை எந்த அளவுக்கு உருவாக்கினார்னா, ஆசியாவிலேயே முதல் தரமாக கொண்டு வந்தார். உலகத்திலேயே தனிநபர் வருமானத்தில் 5 பெரிய நாடுகளில் சிங்கப்பூரும் உண்டு. அது முக்கியமானது என்னென்னா தூய்மைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. யாராவது பொது இடத்தில் துப்பினால் அவர்கள் மீது கடுமையான தண்டனை விதிக்கப்படும். அதே ஒரு சமயம் ஸ்விங்கத்தை எங்கேயாவது ஒட்டிடுறாங்கன்னு அந்த நாட்டில் ஸ்விங்கம் பயன்படுத்துவதற்கு உரிமை கிடையாது, தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இராணுவத்தில் பணியாற்றினால் மிகப்பெரிய சலுகைகள்லாம் வழங்குகிறாங்க. முக்கியமானது என்னென்னா, தமிழும் அங்கே ஆட்சி மொழியாக உண்டு. 4 மொழிகள், மலாய், மேண்ட்ரின், ஆங்கிலம், அதில் தமிழும் ஆட்சி மொழியாக இருந்தது. இதில் என்னென்னா, சட்டங்களை எல்லாரும் கடைபிடிக்கணும். அதே நேரம் 2க்கு மேல் குழந்தை பெற்றால் சம்பளத்தை குறைச்சாங்க, சலுகைகளை குறைச்சாங்க. இது எல்லாத்தையும் விட யாருடைய பங்கு அதிகம்னு எங்கே சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இதையெல்லாம் இவரை மக்கள் நம்பினார்கள். இவரோடு சேர்ந்து மக்களும் நடந்தார்கள். அந்த மக்கள் நம்பியதாலும் கடைபிடித்ததாலும் தான் நாடு உயர்ந்தது. இவருடைய நண்பர் ஒருத்தர் சிங்கப்பூர் போயிட்டு வந்தார். என்னன்னு கேட்டாக்க, அவர் சிங்கப்பூர் போயிட்டு வந்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, இந்த 7 நாளும் நான் அவர் பான் பராக் உபயோகப்படுத்துவார். அது உபயோகப்படுத்தினா கூட அங்கே தண்டனை உண்டு. அதனால் சென்னையில் புறப்பட்டு போய் வர வரையும் அதை பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுருச்சின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். அதனால் அந்த நாடு சட்டத்தில் விதிமுறைகளை மிக அதிகமாக கடைபிடித்ததுனாலும் மக்கள் அதை கடைபிடித்ததுனால்தான் அந்த நாடு ஆசியாவிலே முதல் தரமாகவும் தனிநபர் வருமானத்தில் உலகத்திலேயே 5 பெரிய நாடுகளில் அதுவும் ஒன்று அப்படின்ற நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் என்று சொல்லி, வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா, பொறையொருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறையொருங்கு நேர்வது நாடுங்கிறார். அதாவது பொறையொருங்கு மேல் வருங்கால், அதாவது ஒரு நாட்டுக்கு சுமை மேலே சேரும்போது அதை தாங்கி கொண்டு மக்கள் தாங்கி கொண்டு இறைவர்க்குன்னா அந்த மன்னனுக்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. இறை ஒருங்கை எப்படி உண்டாக்க முடியும்? அந்த மன்னருக்கு தேவையான வரி விதிமுறைகளை மதித்தல், சொல்வதை கேட்பல் போன்றதெல்லாம் எப்போது மக்கள் செய்கிறார்களோ அப்போது தான் அது சிறந்த நாடாக இருக்கும்னு வள்ளுவர் சொல்கிறார். ஆகவே ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய விஷயம் ஒரு நல்ல மன்னர் அமைவது. அதைவிட முக்கியமானது அதை கடைபிடிக்கும் மக்களும் சேரும்போது தான் அந்த நாடு உயரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.